வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா. நான் உங்கள் ராஜிலா ரிஜுவானத்தை. நாம் இப்போ கேட்க போகிற கதை எழுத்தாளர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் எழுதிய ஆடு ஆமையான கதை அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து இறக்கை இல்லாத பறவை அப்படிங்கிற கதையைத்தான் கேட்க போகிறோம். இறக்கை இல்லாத பறவையா? அது என்ன பறவை? வாங்க கதைக்குள்ளே போகலாம். புதுசாக பிறந்த ஒரு அணில் குட்டி எவ்வளோ அழகாக இருக்கும். கண்ணை திறந்து அம்மாவை பார்க்குது. அம்மாவோட கொஞ்சி விளையாடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பொந்துலேருந்து வெளியே வந்து இந்த பரந்த பூமியை பார்க்குது. கிளையில் அமர்ந்துக்கிட்டே வேடிக்கை பார்க்குறது தான் அதோட பொழுதுபோக்கு. அம்மா அணில் சொல்லுது, குட்டியே எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் பத்திரமா இருக்கணும். யாராச்சும் புதுசாக வந்தால் கவனமாக பேசணும். அன்னைக்கு உனக்கு பச்சை கிளி புறாலாம் அறிமுகம் செஞ்சு வச்சேனே, அதெல்லாம் நினைவு இருக்கா அப்படின்னு அம்மா அணில் கேட்குறாங்க. ஓ, நல்ல ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் பறவைகள், நாம் விலங்குகள், இன்னும் நிறைய இருக்குது. ஒன்றுன்னா அறிமுகம் செஞ்சு தரதா சொன்னீங்களே அப்படிங்குது அணில்குட்டி. அட, எல்லாத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுருக்கியே. நல்லது, இப்படியே இருந்தால் தான் நல்லது. உனக்கு தெரிஞ்ச பறவைகள் ஏதாச்சும் வந்தால் பேசிக்கிட்டு, வேறு யாராச்சும் வந்தால் கவனமாக பேசு. அவங்க உன்னை பயமுத்துற மாதிரி நினச்சேன்னா பொந்துக்குள்ளே போயிடு, ஒளிஞ்சு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அணில் என்ன செய்கிறாங்கன்னா உணவு தேடி போயிடுறாங்க. அம்மா போன பிறகு குட்டி அணில் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அப்போ அது ஒரு காட்சியை பார்க்குது. அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்னென்னா, உடம்பை அசைச்சு அசைச்சு வானத்தை நோக்கி ஒன்று பறந்து வருது. அட, இது என்ன பறவை? இந்த பறவைக்கு தலை இல்லையே, கண்கள் இல்லையே, மூக்கு இல்லையே, வாயும் இல்லை, கை கால்களும் இல்லையே, ரெக்கையும் இல்லை, அப்புறம் எப்படி பறக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குது. அணில் குட்டி பறவன் முடிவு செஞ்ச அந்த பறவை நீண்ட வால் இருக்குது. எதுவுமே இல்லாத இந்த பறவை எப்படி வானத்தை நோக்கி பறக்குது? ஆனால் வால் மட்டும் பெருசாக இருக்கே, எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். அம்மா வந்தவுடனே இதை கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போதே அந்த பறவை குட்டி அணிலை நோக்கி வருது. அட, நான் யோசித்தது இந்த பறவைக்கு தெரிஞ்சிச்சு போலவே, என்னை நோக்கி வருதே, அப்போ கண்டிப்பாக இது புத்திசாலி பறவை தான் அப்படின்னு நினச்சிச்சு அணில் குட்டி. அந்த நேரத்தில் கிடைச்ச உணவை எடுத்துக்கிட்டு அம்மா அணில் மரத்தில் தாவி தாவி வந்து உட்கார்றாங்க. டேய் வெங்கி, என்னோட பானா காத்தாடியை வெட்டிட்டல, இருடா, இதை பிடிச்சிட்டு உன்னோட காத்தாடியை நான் வெட்டுறேன் அப்படின்னு கோபமாக சொல்கிறான் சிவா. ஆமாண்டா, இவனை விடக்கூடாது அப்படிங்கிறான் சங்கர். போடா போ, எவ்வளோ மாஞ்சா போட்டு இந்த நூலை உறுதியாக வச்சுருக்கேன் தெரியுமா? இவர் வெட்டுறாராம், வெட்டு போ போ, முதல்ல காத்தாடி பிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு கிண்டல் பயின்றான் விக்கி. சுற்றி இந்த நண்பர்கள்லாம் சிரிக்கிறாங்க. சிவா சங்கர் 2 பேரும் அவசரமாக மாடியில் இறங்கி தெருவில் ஓடி வர்றாங்க. சிவா சிவா, அதோ பாரு, காத்தாடி இந்த மரத்தில் தான் மாட்டியிருக்கு அப்படிங்கிறான் சங்கர். டேய், எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது அப்படிங்கிறான் சிவா. அட போடா, காத்தாடியை கிளியாமல் இருக்கான்னு பாரு, அதை கிளியாமல் எடுக்கிற வழியை பாரு, மரம் உயரமாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொன்ன சங்கர் எதையும் யோசிக்காமல் மரத்தில் ஏறுறா அப்படின்றான். இருடா, அவசரப்படாத, இந்த மரத்தில் ஏறணும்னா கொஞ்சம் யோசித்து தான் ஏறணும் அப்படிங்கிறான் சிவா. வேடிக்கை பார்த்தது போதும், குட்டியே உள்ளவா, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அம்மா அணில் கூப்பிட்றாங்க. அம்மா, இது என்னம்மா, எந்த உறுப்பும் இல்லாத ஒரு பறவையாக இருக்குது, ரொம்ப நேரமாக இங்கேயே பறந்துட்டுருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குது அணில்குட்டி. ஓ, இதுவா? இது பறவை இல்லை, இதுக்கு பேர் காத்தாடி. இது சிறுவர்கள் இதை வச்சு தான் விளையாடுவாங்க, இது அவங்களோட விளையாட்டு அப்படிங்கிறாங்க அம்மா அணில். புரியலம்மா அப்படிங்குது குட்டி அணில். அதாவது இந்த காத்தாடியை பேப்பரில் செய்வாங்க. இதோ இந்த கருப்பு நிறத்தில் ஒரு நூல் தெரியுது பற்றியா, அதுதான் பறக்கிறதுக்கு உதவி செய்யுது. பின்புறத்தில் இருக்கிற வால் பற்றியா, இதுதான் அந்த பட்டம் இடது வலமாக திரும்புறதுக்கு உதவுது. பார்க்குறதுக்கு பறவை மாதிரி இருந்தாலும் இது பறவை இல்லை அப்படின்னு அம்மா அணில் சொல்கிறாங்க. ஓ, அதானே பார்த்தேன், பறவைகளுக்கு உறுப்பு இருக்குமேன்னு. சரிம்மா, சிறுவர்கள்னு சொன்னியே, அவங்க யார்? அவங்க எப்படி இருப்பாங்க? டேய் பார்த்து கவனமாக ஏறுடா, நானும் மேலே ஏறி வரவா அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்குறான் சங்கர். வேணாம் நானே பார்த்துக்கிறேன்
இனி கீழே நின்னா போதும் அப்படின்னு குரல் கொடுக்குறான் சிவா. அணில்குட்டி சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குது. அம்மா என்னம்மா இது இவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது அப்படின்னு ரகசியமாக கேட்குது. குரலில் கொஞ்சம் பயமும் தெரிஞ்சுச்சு. ஓ, இப்போ கேட்டியே சிறுகள் யாருன்னு? அவங்க தான் இவங்க. மரத்து மேலே ஒருத்தன் ஏறுறானா, கீழே இருந்து இன்னொருத்தன் பார்த்துட்ருக்கானா, இவங்கெல்லாம் சிறுவர்கள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அணில்குட்டி பொந்தை விட்டு வெளியே வந்து இலைகளுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று கீழே பார்க்குது. சங்கரை பார்த்துச்சு. அம்மா கிட்ட போய் அம்மா சிறுவர்களும் மனிதர்களும் ஒன்றா அப்படின்னு கேட்குது. ஆமாம் 2 பேரும் ஒன்று தான், வா சாப்பிட்லாம், பிறகு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அம்மா அணில் சொல்கிறாங்க. டேய் சங்கர், காத்தாடி பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு மகிழ்ச்சியாக கத்துறான் சிவா. சரி பார்த்து இறங்கு அப்படின்னு எச்சரிக்கிறான் சங்கர். கவனமாக கீழே இறங்கிட்டு வர்றான் சிவா. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த அணில் முதல் முறையாக மனுஷனை பார்க்குது. என்ன பட்டாம்பூச்சிகளா, கதை நல்லா இருந்துச்சா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.